என்ன பொழப்பு, ஒரு வேலையும் காணாமே. அம்மா ராசா, இல்லை எந்திரா எந்திரா டேய் செல்லா. எந்திரிச்சு மூஞ்சிய காட்டினாத்தானா அண்ணன் சம்பாதிக்க முடியும். ஐயா 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 வாங்க ஐயா, ஐயா வாங்க 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 ஐயா, கிங் கோப்ரா ஐயா. அட சண்டாளங்களா, என்ன தவ்வுறாங்க பாத்தியாடா கிருஷ்ணமூர்த்தி, உன்னை பார்த்தாவே 10 அடி பயந்து போய் நிப்பாங்க. இப்ப அவ்வளவு உன்னை தாண்டிட்டு போற அளவுக்கு நம்ம கேவலம் ஆயிட்டோம் பாத்தியா. கிருஷ்ணமூர்த்தி ஐயா, எத்தனை நாளைக்கு தான் நீங்க நாட்டாமையாவே இருக்கிறது? அட் எலெக்ஷன்ல நின்னு எப்படியாவது நீங்க எம்எல்ஏ வாங்கினுங்க. சுத்து பக்கம் 18 கிராமத்திலயும் நம்ம கிருஷ்ணமூர்த்தி ஐயா தான் எம்எல்ஏ வாங்கன்னு எவ்வளவு பெருமையா பேசிக்கிறாங்க தெரியுமா? அவ்வளவு புகழ் உங்களுக்கு. கிருஷ்ணமூர்த்தி ஐயா எம்எல்ஏ ஆனா இந்த ஊருக்கே பெருமை தானையா? பத்திக்கிட்டாடா கிருஷ்ணமூர்த்தி. ஐயோ அண்ணன் 10 பைசா கூட இல்லடா, நான் என்ன பண்ணுவேன்? பிள்ளை தவளை மாதிரி குறு குறுன்னு கத்த ஆரம்பிச்சிட்டானே. ஏய் கவலைப்படாதா கிருஷ்ணமூர்த்தி, உங்க அண்ணன் முனியாண்டி இருக்க வரைக்கும் உன்னை பட்டி போட மாட்டான்டா. இப்பயே பக்கத்து கடையில போய் எனக்கு உனக்கு வேண்டிய ஆகாரம்லாம் புடிச்சு வர்ற, நீ தைரியம் பாரு. அங்க ஏதாச்சும் பிரச்சனை ஆகி போச்சுன்னா கிருஷ்ணமூர்த்தி ஒரு கூச்சல விடுற, உள்ள வந்து அலப்பறை கொடுத்து எஸ்கேப் ஆயிடுவான். நான் வர்ற வரைக்கும் இந்த மகடி இந்த பொட்டி படிக்கலாம் பாத்துக்க. அண்ணன் வந்துடுறேன், இருந்துக்கிறியா இருந்துக்கிறியா இருந்துக்க. இப்படி காசு இல்லாம பிராடு பண்ணி பிழைக்க வேண்டிய நிலைமை ஆகி போச்சடா கிருஷ்ணமூர்த்தி. அவன் அவனுக்கு 4 காசு இருந்தா அரையும் குறையுமா அவுத்து போட்டு ஆறாக இருக்கா டான்ஸ், அதை பார்க்க போயிடுறானுங்க. உன்னை எல்லாம் அரையும் குறையுமா எவன் பாப்பான், சகிக்காத. ஆனா வாங்கி கொடுத்தா கொண்டாந்து கொட்டினா நல்லா திங்கிறடா. அவனே திங்கிறதுக்கு நீ பிறந்திருக்க, என்ன பண்ண சொல்ற? பெருசு தள்ளி உட்காரியா? ஐய எந்த எருமடா அப்படி சாப்பிட்டா? கர்ம கர்ம நல்லா மாட்டு கொடுத்தல சாணி போட்ட மாதிரி. ஐயா தம்பி கொஞ்சம் வாயா ஐயா. யார பார்த்து தம்பின்னா கொப்ப வயசு எனக்கு. அப்படியா, தெரியாம சொல்லிட்டேன்டா. ஏண்டா இப்படி குப்பையும் கிப்பையும் இருந்தா மனுஷன் சாப்பிடுவாங்கடா, ஓல கிளீன் பண்றா. அப்படி சொல்லு, தொம்பியாம் இல்ல தொம்பி. இவெல்லாம் எப்படா சாப்பிடுறா? தொடரா தொடரா. என்ன கோவம்டா. போ ஐயா தம்பி இங்க வாப்பா. ஐயோ டேய் பெரியவரே வாடா. சாப்பிட என்ன இருக்கு? என்ன குட்டா சாப்பிடுவேன்? அகராதி பிடிச்சவனா இருக்கான ஐயா. பாரின் சரக்கு தான் கொண்டு வா. ஆமா இவர் பெரிய தொழிலதிபர். பாரின் சரக்கு வேணுமா? பாரின் சரக்கு இந்தியா சரக்கு தான் இருக்குது. சரக்கு மூலியமா பாரின் பழம் பார்த்தா போ விட மாட்டேங்கிறாங்களா. சரி ஒரு குவார்டர் மங்கு கொண்டு வா. மங்கு பாத்தியா நீ? அம்மா ரோட்ல துப்புற மாதிரி துப்பிட்டு போறா. அட நாரப்பயல. யோ ஒரு 4 சிக்கன் பிரியாணி, 6 மட்டன் பிரியாணி, ஒரு 12 ஆப்பாயில், 12 ஆம்லெட் போடு. அதெல்லாம் வேணாம், நான் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போடா பெண்ணே. இங்க பரோட்டா மட்டும் தான் இருக்கு. ஆசைப்பட்டதை திங்க முடியலடா. சரி சரி நல்லா பரோட்டாவோட குழம்பு ஊத்தி பிச்சு போட்டு கொண்டு வா. மூதேவியல மூஞ்சியெல்லாம் கழுவியாச்சு. மாட்டுச்சாணி அள்ளி போடுற மாதிரி போறீங்களா? டேய் ஹோட்டல்ரா இது. ஒரு கைக்கு காண மாட்டாது. ஏப்பா ஒரு 10 பச்சை முட்டை கட்டுறா என் கிருஷ்ணமூர்த்திக்கு. ஏன்னா அந்த கிருஷ்ணமூர்த்தி எரும மாட்டு போய் முட்டை இல்லாம இருக்க மாட்டான். ஏய் நானும் பாக்குறேன், எங்க ஐயாவை பேரை சொல்லி கிருஷ்ணமூர்த்தி கூப்பிட்டது இல்லாம வாடா போடா நான் சொல்றேன். ஏய் என்ன என்ன வாடா அடிச்ச? முதலாளி எடுத்துட்டு வர ஒரு சிங்கத்தை கை நீட்டி அடிச்சு விட்டியாரா நீ? உன்னைய பொட்ட ஓபன் பண்றடா. இந்த வாட்டி மிஸ் ஆகாதடா. இந்த வாட்டி மிஸ் ஆகாதடா. டேய் டேய் இந்த அடிங்க பாரு. கரெக்ட்டா மிஸ் ஆகாதடா. மிஸ் ஆகாதடா. மிஸ் ஆகாதடா. மிஸ் ஆகாதடா. மிஸ் ஆகாதடா. ஏய் முட்டை சுந்தரடா. இன்ஜினியர் இருக்க மஞ்சா சொத்து எடுக்காம விட மாட்டேன்டா. ஏய் அண்ணா அப்பாடா தப்பிச்சாச்சுடா. தப்பிச்சு என்ன பண்ண? நம்ம வவுர் நிறைய சாப்பிட்டாச்சு. நம்ம கிருஷ்ணமூர்த்திக்கு 10 முட்டை வாங்க முடியாம போச்சே. நான் என்ன பண்ணுவேன்? பிள்ளை பட்டியா கிடப்பாரு ஐயா.
தம்பி தம்பிலா ஐயா நீ எல்லாம் படிக்கிற பிள்ளைங்களா? உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்கறியா? இன்னொரு பிச்சைக்காரனா நினைச்சு ஆளுக்கு 4 நாள் பிச்சை போடுங்க சாமிலா. என் பிள்ளை கிருஷ்ண பத்தி பட்டியா கிடக்குறான் சாமி. யோ யாரையா நீ? நான் பாம்பாட்டிப்பா. என் பேரு முனியாண்டி. என் பாம்புக்கு பேரு கிருஷ்ணமூர்த்தி. உனக்கு சாமி பாம்பாட்டியா? ஆமாப்பா. உன் பேர் என்ன சொன்ன? என் பேரு முனியாண்டிப்பா. முனியாண்டியா? கொடுங்கப்பா. உனக்கு பணம் தானே வேணும்? ஆமா. எங்க கூட வாயா. எப்பா இங்கே கொடுங்கப்பா. வாயா தரேன். ஐயோ பிள்ளை அழகா எங்க கொடுக்குறீங்க? எப்பா இந்தப்பா. ஏய், ஒரு எச்சமே கொண்டாந்து இப்படி கட்டி போட்டுருக்க விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்க. வருஷக்கணக்கில் அம்புட்டு பேரும் கம்பி என்னடா. போலீஸ் என்னையா போலீஸ்? அந்த ராணுவமே வந்தா கூட உன்னை கண்டுபிடிக்க முடியாது. ஆமா, பெரிய நான் வீரப்பன் ஓடா மூதேவி. சரி, என்னைய கடத்தி கொண்டாந்து கட்டி போட்டு வச்சிருக்கீங்க, பரவாயில்ல. இது தமிழ் வாத்தியார கொண்டாந்து கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. தமிழ் வாத்தியார் இருந்தாலும் தமிழ் சொல்லி கொடுக்குறன்ற பேர்ல எங்களை கொண்டு எடுக்கிறான். எங்களை கொண்டாலும் பரவாயில்ல, நாங்க பொறுத்துக்குவோம். ஆனா நாங்க உயிருக்கும் மேல நேசிக்கிற எங்க தமிழையே கொள்றான். ஐயா அப்படி ஒன்றும் இல்லை ஐயா. உடுக்கை இழந்தவன் கை போலே ஆங்கே கடுக்கன் களைவதான் நட்பு. கடுக்கனா? கடுக்கன் இல்லை, இடுக்கன். இடுக்கன கடுக்கன்னு சொன்ன கொஞ்சம் கொல்லாம வச்சிருக்காங்க பாரு. சரி, அது இருக்கட்டும். இந்த உட்கார்ந்து இந்த கண்ணாடி தலை யாரா இந்த கட்டி வச்சிருக்கீங்க? அந்த ஆள் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய ஆள் இல்ல. பெரிய இல்லையா? நீயாச்சும் சொல்லியா? யார் நீ? சொல்றையா, நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனா நீங்க யாருன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ஹெட்மாஸ்டர் ஐயா. இந்த பரதேசி பயல பெத்த அப்ப நான் தான். அப்பனா? ஏண்டா பெத்த அப்பனை கொண்டாந்து கட்டி போற அளவுக்கு என்னடா தப்பு பண்ணாண்டாலு? அது அந்த ஆளே கேளுங்க. இவனை பெத்ததை தவிர நான் பெரிய தப்பு வேற எதுவும் பண்ணலையா? ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். கேளுங்க. அப்பதான் சொல்லி கொடுத்திருக்கீங்க பிள்ளைங்களுக்கு? அப்பனை கொண்டாந்து கட்டி போறதுக்கு தானே பணம் சொல்லி கொடுத்திருக்கீங்க. உங்க பள்ளிக்கூடத்துல கொண்டாந்து சேர்த்தம் பாத்தீங்களா? என் புத்திய செருப்பாலேயே அடிச்சுக்கணியா. டேய் என்னடா எத்துறா? என்னது? இங்க பாரு, எனக்கு கோபம் வந்துச்சு. நான் ஹெட் மாஸ்டரா இருக்க மாட்டேன். ஹெட் இல்லாத மாஸ்டர் ஆயிடுவேன். நீ இத்தனை நாள் எச்சமா இருந்துகிட்டு எங்களுக்கு கொடுத்த தொல்லைகளும், அந்த ஆள் எனக்கு அப்பனா இருந்துட்டு கொடுத்த தொல்லைகளும், இந்த ஆளு தமிழ் வாத்தியார்ன்ற பேர் எங்களுக்கு கொடுத்த தொல்லைகளும் எங்களால பொறுத்துக்க முடியல. உங்களுக்கு எல்லாம் பாடம் கத்து கொடுக்கணும்னு சொல்லிதான் இங்க கடத்தி கூட்டிட்டு வந்து வச்சிருக்கிறோம். பாடம்? ஆமாம். கரும் பலகை ஒன்றுமே இல்லையே, எப்படி ஐயா பாடம் நடத்த போகிறீர்? எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லையே. விளங்குறதுக்கு முன்னால ரொம்ப கிழிச்சிட்ட. தேவையில்லாம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா எனக்கு பிடிக்காது. ஆமா, சொல்லிவிட்டேன். தூக்கி போட்டு மறிச்சு போ. அப்பா இதை பாருங்கடா, எவ்வளவு நாள் வேணாலும் அடைச்சு வைங்கடா. ஆனா தினம் ராத்திரி எனக்கு மட்டும் ஒரு ஆஃப் வாங்கி கொடுத்தா. குடியார பேலா நீ? ஏண்டா நீ தப்பா நடந்துகிட்டு என்னைய தப்பா பாடம் சொல்லி குத்தி நான் சொல்றேன். நீ குரான துப்பாக்கிய நீ மட்டும் என்ன யோகியா? இம்புட்டு நாள் நீ எங்களை எவ்வளவு கொட்டு கொட்டிருப்ப. கொட்டுக்கடா. நீ எதுக்கே சிரிக்கிற? முடி இருக்கிற தலையா பார்த்து குட்டுறீங்களே, நாங்க தப்பிச்சோன்னு நினைச்சது. அவங்களே கொட்டுக்கடா. யோ, நாங்க இப்ப கிளம்புறோம். வீட்டை சுத்தி ஆள் போட்டிருக்கோம். அவனை தப்பிக்கணும்னு மட்டும் நினைச்சீங்க, என்னடா செய்வீங்க? அப்புறம் 3 பேரும் டெட் பாடி தான். ஷூட் பண்ணா டெட் பாடி தான். என் பிள்ளை எவ்வளவு தெள்ள தெளிவா சொன்னா பாத்தீங்களா? ஆமா, திருக்குறள் பாய முறா சொட்ட தலையா தலையானே. ஐயா டேய் என்ன ஏன்னு சொல்லுங்கடா. டேய் 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 இதுக்கு மேல கால அகட்டாங்க. கிழிஞ்சிடா கிழிஞ்சிடா. பொக்கிஷையா? மெல்ல பாத்து. என்னடா மேல? இப்போதைக்கு நீ மேல உட்காரு, அப்புறம் நீ கீழே உட்கார வைக்கிறோம். எப்படி ஒரு தம்மு கொடு. அம்மா யப்பா சிலுக்கு ஃபயர். ஐயா என்ன விஷயம்டா? எதனாலடா இந்த தீட்டு? ஏய் மீசை அந்த மீசை கரெக்ட் பண்ணு. இப்போதைக்கு நீ யாருன்னா? யாரு? பாம்பாடி தானே? இல்ல, எச்எம். எச்எம்னா எச்எல் எடுக்கிறவன். டேய் மரியாதை கட்டு போவோம். பாம்பை வச்சு வித்த காட்டி பொழைச்சாலும் பொழைப்பட தவிர இப்படி எச்சில் எடுத்து பொழைக்க வேண்டிய அவசியம் வேணா. நீங்க ஆத்தாப்பே அதுக்கு ஒண்ணும் பத்தி இல்ல. வார்த்தை அளந்து பேசுங்க. சிக்கலாகி போய் எச்எம்னா ஹெட் மாஸ்டர். தமிழ்ல வாத்தியாருக்கும் வாத்தியார் பெரிய வாத்தியார்னு அர்த்தம். வாத்தியாருக்கெல்லாம் வாத்தியாரா? டேய் அப்பா, நான் படிச்சது 2ஆம் கிளாஸ். எனக்கு எதுக்குடா இவ்வளவு பெரிய வாத்தியார் வேலை? யோ, உனக்கு யாரையா வாத்தியார் வேலை கொடுத்தா? வாத்தியார் மாதிரி நடிக்கணும். நடிக்கவா? என்ன போய் நடிக்கவா? என்ன நீ
ஊருக்குள்ள நடிப்புல நீ பெரிய ஆளு பேசிக்கிறாங்க. ஏய் விட்டெல்லாம் போடாதப்பா. விட்டலாம் இல்ல, மூஞ்ச பார்த்தாலே தெரியுது. பாம்பாட்டி என்னய்யா? நாங்க என்ன சொல்றோம்னா நீ இந்த ஸ்கூல்ல எப்படி நடக்கணுங்கத அப்புறமா சொல்றோம். இப்ப நீ என்ன பண்ற? டேய் தம்பி மீதிய சொல்றான். பக்கத்தால ஒரு ஒயின் ஷாப் இருக்கு. ஒயின் ஷாப்பா? அங்க போய் டேய் உனக்கு என்னடா வேணும்? விஸ்கி. சில்க் உனக்கு? எனக்கு மங்கு. உனக்கு? சங்கல பீர். உனக்கு? பிராண்டி மச்சான். கேட்டிட்டல? இதெல்லாம் எங்களுக்கு மட்டும் வாங்கிட்டு வர. உங்களுக்கு மட்டுமா? ஆமா. என்னப்பா இது? இந்த பணம். ஏப்பா எனக்கு ஒரு குவார்டர் வாங்கி கொடுங்கடா. ஓ நீ கேட்டது பணம் மட்டும் தானே? ஆமாமா கிருஷ்ணமூர்த்தியை காப்பாத்துறப்பா. காப்பாத்தணும்ல? அப்ப நாங்க சொன்னது மட்டும் செய். சரிப்பா அதுவும் கரெக்ட் தான். யோ இரியா. என்ன? டேய் ஏமாட்ட விட்டீங்கடா. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு 1 கிலோ கஞ்சா வாங்கிட்டு வா. காக்குளோ கஞ்சாவா? ஏண்டா ஸ்கூலா இது? விளங்கும்டா. இதுக்கு முன்னால இங்க வேலை செஞ்ச வாத்தியா என்ன சீரழிஞ்சானோ? கர்ம கர்மம் வேற. டேய் அப்பா நான் வாங்கிட்டு வந்த பணத்தை கொடுத்துங்கடா. இந்த போன வந்துடுறேன். வாடா.